இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் கிஷோர் குமார் இயக்கத்தில் இணைந்திருக்கிற ஹார்டின் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ராஜஸ்தானில் ஹோட்டல் நடத்தும் சனந்துடன் நட்பாகிறாங்க ஐடி ஊழியரான இமயா. ஒரு கட்டத்தில் சனந்திடம் காதலை சொல்லும் இமயாவுக்கு அவரது முந்தைய காதலியான மடோனா செபாஸ்டியன் பிரிவு பற்றி தெரிய வருது. ஆனாலும் எல்லாவற்றையும் மறந்து சனந்த் இமயா காதலிக்க தொடங்குறாங்க. இரு வீட்டாரும் நெருக்கமாக திருமண ஏற்பாடுகள் நடைபெறுது. இதற்கிடையில் ஒரு விபத்தில் சிக்கும் சனந்த் இமயாவின் காதல் உட்பட சமீபத்தில் நடந்த எல்லா நிகழ்ச்சியும் மறக்கிறார். முன்னாள் காதலி மடோனா செபாஸ்டியனை தேடி ஊட்டிக்கு போறாரு. காதலனை குணப்படுத்த இமயா வேறு வழியின்றி மடோனா செபாஸ்டியனிடம் உதவி கேட்குறாங்க. அப்போது பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறி மூவரின் வாழ்க்கையும் திருப்பி போடுது. இறுதியில் என்ன ஆனது, யாருடைய காதல் வெற்றி பெற்றது, இதான் அந்த படத்தோட மீதி கதை. இதுவரை துணை கதாபாத்திரங்கள் நடித்த சனந்த் நாயகனாக மாறி ஓரளவு வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்லலாம். காதல் எமோஷனல் காட்சிகள் அசைத்திருக்காரு. சுள்முடி கோர்வையாய் மந்தாரப்பு சிரிப்பாய் படம் முழுவதும் மனதில் பதிகிறாங்க இமயா. காதல் நகைச்சுவை தாண்டி தன் முதல் படத்திலேயே எமோஷனல் காட்சிகளும் கலக்கியிருக்கும் நாயகி இமயா தமிழில் ஒரு நல்வரம்னு சொல்லலாம். அழகாலும் அளவான நடிப்பாலும் கவர்றாங்க மடோனா செபாஸ்டியன். முறிந்த காதல் மீண்டும் முளைக்கும் இடத்துல அவரது நடிப்பு அடடான்னு சொல்ல வைக்குது. வாட்ஸ்அப் மணி, டெப்னிதா, உமா பத்மநாதன், பிரகதி என அனைவருமே நல்ல தேர்வு. முகேஸ்வரன் ஒளிப்பதிவில் காட்சிகள் கலர்ஃபுல்லாக இருக்குது. ராஜேஷ் முருகேசன் இசையில் பாடல்கள் யூத்ஃபுல். அழகான காதல் காட்சிகள் படத்துக்கு பலம் சொல்லலாம். சில காட்சிகள் யூகிக்க முடியுது. ஒரு முக்கோண காதல் கதையில் உணர்ச்சிபூர்வமான காட்சிகளை தொகுத்து அழகாய் நம்மை பயணிக்க செய்திருக்காரு இயக்குனர். படத்தின் முடிவை ரசிகர்களின் பார்வைக்கு விட்ட விதம் புதுமை.